வணக்கம். நான் உங்கள் யோகா ஆசிரியர் தர்மராஜ். இன்றைய பதிவில் கால்களுக்கான பயிற்சி, நம்முடைய கால்களை வலுப்படுத்துவதற்கான ஒரு பயிற்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய வகுப்பில் ஒரு அடிப்படையான பயிற்சின்னு சொல்லி முதல்நிலை பாடத்திட்டம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த பாடத்திட்டத்தில் ஒரு 4வது நாள் போல் நாங்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் இந்த பயிற்சி. இது எப்படி செய்யணும், எந்த மாதிரி செஞ்சால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறத நம்ம செய்வோம். இந்த பயிற்சியை உங்களுடைய உடலுக்கு ஏற்றாறு போல நீங்க மாத்தியும் செய்யலாம். அதாவது நான் இப்போ முழுசா அதாவது அரைமண்டி சார்ந்த ஒரு பயிற்சி. இந்த அரைமண்டி பயிற்சி எப்படி இருக்கணும்னா, நான் செஞ்சு காமிக்கிற மாதிரியே நீங்க செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்களால எப்படி செய்ய முடியுமோ அந்த மாதிரி செஞ்சா போதும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய உடல்நிலையும் ஒவ்வொருத்தவங்களுடைய கால்கள் இருக்கக்கூடிய வலுவும் இங்க இருக்கக்கூடிய நெகிழ்வுத்தன்மையும் வேற வேற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு ஏற்றாறு போல நான் செய்து காமிக்கக்கூடிய பயிற்சியை செஞ்சு பாருங்க, நல்ல பலனுள்ளதா இருக்கும். இப்ப பயிற்சி என்னான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி காலை அகலமா வச்சு நின்னுக்கணும். காலை எப்படி வச்சிருக்கேன்னு பார்த்துட்டீங்களா? அந்த கால் ரெண்டோடைய பாதமும் இங்க நேரா இருக்கணும். சரிங்களா? நேரா இருக்கும். இப்ப இந்த கால் பாதத்தை கொஞ்சமா வெளியே தள்ளுறேன், நிறைய கிடையாது, கொஞ்சமா. அடுத்தது 2 முட்டியையும் கொஞ்சம் மடக்கிக்கிறேன். மடக்கிட்டு என் கையை பாருங்க, தரையில் இப்படி வைக்கிறேன். நான் உட்காரதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. கால் அகலமா இருக்கு, 2 கால் பாதமும் வெளிநோக்கி இருக்கு. கொஞ்சம் முன்பக்கம் குனிஞ்சி இப்படி தரையை காலில் மடக்கி தரையை தொடுறேன். என் கை எப்படி இருக்கு பாத்தீங்களா? என் இடுப்பு பின்னாடி இருக்கு. உங்களால முடிஞ்சா இப்படி உட்காடுறீங்க. உட்காந்துட்டு கொஞ்சம் இடுப்பை கீழே இருக்கிறீங்க, நிறைய கிடையாது, கொஞ்சமா. சரிங்களா? கொஞ்சமா இடுப்பை கீழே இருக்கிறீங்க, திரும்ப மேலே எந்திரிக்கிறீங்க. இப்ப பாருங்க, இங்க இருக்கிறோம், கீழே போறோம், கொஞ்சம் இடுப்பை கீழே இருக்கிறோம். இப்ப இந்த முட்டி இப்படி வரும். நீங்க இப்படி வரக்கூடாது. என்ன செய்யணும்? முட்டி இப்படி வெளிப்பக்கமா இருக்கணும். இப்படி வந்ததுன்னா உங்களுக்கு முட்டி வலி வந்துடும். இந்த கால் இப்படி இருக்குன்னா முட்டி வலி வராம நம்ம சேஃப்டியா இருக்கலாம். இன்னொன்னு, நான் அந்த பக்கம் ஏன் திரும்பி செஞ்சு காமிச்சேன்னா, இடுப்பை பின்பக்கமா தான் தள்ளணும். இந்த படக்ஸ் இருக்குல்ல, அதை இங்க பாருங்க, அப்படிதான் தள்ளணும். நீங்க உட்காரும்போது இப்படி உட்காந்துட்டீங்கன்னா முட்டி வலி வந்துடும். புரியுதுங்களா? நான் எப்படி செய்யணுங்கிறத உங்களுக்கு தெளிவா செஞ்சு காமிக்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இடுப்பு என்ன செய்யணும்? பின்னாடி போகணும். அப்ப பின்னாடி போகணும்னா நீங்க என்ன செய்யணும்? இந்த கையை இந்த காலுக்கு முன்னாடி இங்க வச்சீங்கன்னா கட்டாயமா என்ன பண்ணும்? இவ்வளவு போதும். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க என்ன பண்ணலாம்? இங்க வரலாம். அப்புறம் அப்படியே மேலே எந்திரிக்கலாம். திரும்ப அங்க போயிட்டு அப்படி கீழே போறோம். அந்த கீழே போகும்போது இந்த காலை இப்படி விரிக்கணும். நீங்க காலை வைக்கணும்னு சொல்லி இந்த இப்படி விரிச்சிடக்கூடாது. பாதம் அப்படியே தான் இருக்கணும். இந்த முட்டியை ஓப்பன் பண்ணும். புரியுங்களா? திரும்ப செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இங்க இருக்கிறோம், அப்படியே கீழே போறோம், போயிட்டு இப்போ முட்டியை லைட்டா ஓப்பன் பண்ணி அப்படி கொஞ்சம் கீழே போறோம். கீழே போயாச்சா? அப்படியே மேலே எழுந்திரிக்கிறோம். திரும்ப கீழே போறோம், வந்துட்டோம், இங்க கையை வச்சுட்டோம். ஒரு 3-5 செகண்ட் அப்படியே வெயிட் பண்றீங்க. வெயிட் பண்ணும்போது நல்லா ஒரு மூச்சை இழுக்கலாம். மூச்சை இழுத்துட்டேன், மேலே வரீங்க. புரியுதா இந்த பயிற்சி எப்படி செய்யணும்னு? திரும்ப பாருங்க, அப்படி கீழே போறோம். இந்த பயிற்சி நான் சொல்ற மாதிரி செஞ்சா யாரு வேணாலும் செய்யலாம். இப்போ முட்டி வலி இருக்கிறவங்க இதை செய்யலாமா அப்படின்னா, நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் கவனிச்சு செய்யணும். இடுப்பை பின்னாடி தள்ளிக்கிறீங்க. இப்படி தான் இருக்காது, முட்டி வலிக்குமா? வலிக்காது. இப்போ தரையை தொட்டுட்டீங்க. இது முதல் நாள். அப்புறம் அப்படி எந்திரிச்சிருங்க. 2வது நாள் என்ன பண்ணுங்க? கையை வச்சிருங்க, கொஞ்சமா இடுப்பு கீழே இருக்குங்க, மேலே வாங்க. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு என்ன பண்ணுங்க? கை நல்லா முன்னாடி வச்சுட்டு நல்லா அப்படி இடுப்பை இறக்குங்க. அப்போ முட்டியை கொஞ்சம் கவனிக்கணும், கவனிச்சு வெளியில தள்ளணும். அப்படி வந்துருங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இடுப்பை என்ன பண்ணுங்க? கீழே இறக்க இறக்க உங்க கால் நல்லா வலுவடையும். இந்த தசை என்ன பண்ணும்? நல்லா வலுவடைய ஆரம்பிச்சிடும். அதற்கப்புறம் நீங்க என்ன பண்ண தேவையில்லை, பயப்படவே தேவையில்லை முட்டி வலி வரும்னு. ஒரு குறிப்பிட்ட காலம், அதாவது ஒரு 10-12 நாட்கள் இந்த பயிற்சியை தொடர்ச்சியா செஞ்சிட்டீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா அதை அதிகப்படுத்துங்க. அதிகப்படுத்த என்ன ஆகும்? இன்னும் நம்ம கால் நல்லா வலுவடையும். காலுக்கு மேல இருக்கக்கூடிய தசை நன்கு வலுவடையும். இந்த பெல்விக், இந்த இடம் இருக்கு பாருங்க, இந்த இடம் நல்லா ஃபிளெக்சிபிள் ஆகும். இங்க நம்ம வேலை செய்யறதுல எப்படி ஃபிளெக்சிபிலிட்டி வரும்னு நிறைய பேர் கேட்பீங்க. நம்ம இங்க கீழே போறோம்ல, இது பலம் சார்ந்தது. இதை விரிக்கிறோம்ல, இந்த இடத்த ஓப்பனுக்காக. இந்த இடம் எந்த அளவுக்கு ஆரோக்கியமா நல்ல நெகிழ்வுத்தன்மையோட பலமா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமா இருப்போம். அதனால இந்த பயிற்சியை தொடர்ச்சியா பொறுமையா நிதானமா செஞ்சு பாருங்க, நல்ல பலன் கிடைக்கும்.
நன்றி. வாழ்க வளமுடன்.